இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணி ஆசைப்பட்டு கட்டி எல்லாம் கொண்டு வந்துட்டு இடையில எல்லாமே அவனை விட்டு போகும்போது அவன் முடிஞ்சிச்சுன்னு தான் நினைச்சான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை, அடுத்து இன்னைக்கு தைரியமாய் கடந்து போக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்ல. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக என்னுடைய முடிவு, என்னுடைய ஆசை, நான் நினைச்சது, நான் டிராவல் பண்ணது, நான் ரொம்ப கமிட் பண்ணது, நான் ஆசையாக உருவாக்குனது, நான் பாடுபட்டது எனக்கு எதிராய் இல்லைன்னா எனக்கு நிராசை ஆகும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த காரியத்தை மட்டும் செஞ்சிடக்கூடாது. கவனிங்க, எல்லாருமே கவனிங்க, கவனமாய் கவனிங்க. நம்முடைய சிந்தைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் நிராசையாக்கப்பட்டு தோல்வியாக்கப்படும் போது, நான் நிர்ணயம் பண்ணினது நடக்காத போது முதல்ல நம்பர் 1 முதல்ல நினைக்கணும், எனக்கு இது முடிவில்லை, இன்னொரு எனக்கு இருக்குன்றத கர்த்தருடைய பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, அவங்க மனைவி சொல்றாங்க, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லும்போது நீ பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாய். தேவன் கையிலேயே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நான் முழு மனசா இன்றைக்கு நான் கடந்து போகிற இந்த தோல்வின்னு நினைக்கிறத, நான் கடந்து போகிற இந்த பாதையை, இந்த நஷ்டத்தை, இந்த காரியம் நடக்காம போனதை நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா 100% முழு மனதாய் நான் ஏற்றுக்கொள்றேன்னு நீங்க ஏற்றுக்கொள்ளணும்.